பொருத்தமான உடல் எடையில் இருக்கிற நீங்கள் 10 கிலோ வரைக்கும் குறைக்கணும்னு நினைச்சதுக்கு என்ன ரீசன்ங்கிறதா என் கேள்வி. அழகா இருக்கணும்னு தான் சார். சுகர் வந்து அதிகமாக இருந்தால் கூட காப்பாற்றிடலாம். சுகர் கம்மி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்ஸ் அதில் பிரெயின் டேமேஜ் ஆயிடுச்சுன்னா இட் பிகம்ஸ் அ பெர்மனன்ட் பிரெயின் டேமேஜ். ஜீரோ சைஸ் லவ் ஹேண்டில் இதெல்லாம் சொல்லுவாங்க சார். லவ் ஹேண்டில்னா என்ன, எனக்கு அது புரியல. அந்த இடத்துல ஒரு சைடு தொப்பை, இந்த இடத்துல சதை இல்லாம இருக்கணுமா? அங்க சதை இருந்தா லவ் ஹேண்டிலா? ஹெட் வந்து நீல டச் பண்ணும். முட்டியில தலைப்படம்னா தமிழ்நாட்டுல பாதி பேருக்கு படாதுங்க. ஒரு பக்கம் முழுக்க விதவிதமான டயட்டை கடைபிடித்துக் கொண்டு இருக்கிறவர்கள், இன்னொரு பக்கம் முழுக்க டாக்டர்ஸ். எல்லோரும் தயாராக இருக்கிறீர்களா? ஆக்சுவலா ஒவ்வொன்றுக்கும் ஒரு கணக்கு இருக்கும்ல. ஒரு மாதிரி பிபி ஹை ஆயிடுச்சுன்னு சொன்னா இப்போ ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எப்படி பண்ணுவோம், கண்ணை மூடிட்டு இப்படி நில்லு, நேராக ஒரு நாள் நிற்க முடியுதான்னு பார்ப்போம். சரியான எனக்கு தெரியாது. 40 வயதுக்கு மேல நீங்க இருந்தீங்கன்னா இதை பண்ணா நீங்க ஆரோக்கியமா இருக்கீங்கன்னு ஓரளவு சொல்லலாம். அப்படின்னு ஏதாவது சொல்ல முடியுமா? இங்க கேட்டு பார்க்கலாம். சொல்றேன், மக்களுக்காக சொல்றேன். இந்த காலில் துதிக்கல் இப்படி இல்லைங்க சார், ஒரு 10 செகண்ட்ஸ். 1 2 8 9 10. சூப்பர். இது என்னன்னா நார்மலாக இந்த விஷயங்கள்லாம் செய்கிறாங்க அப்படின்னா நரம்பியல் சம்மந்தமாக அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இழுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த ஃபுல் ரிசர்வோட 1 2 3 4 5 6 7 8 9 10 இவ்வளோ தூரம் பண்ண முடிஞ்சாலே டீசெண்டான டெஸ்ட் யூ ஆர் டூயிங் குட் அப்படின்ட்டு. ஓ அப்படியா விஷயம். இந்த டிஸ்டன்ஸ்ல இருந்தாலே போதும். இப்போ இங்கேருந்து ஊதுறேன், அவ்வளோதான். ஸோ ரொம்ப சிம்பிள் தான். எதுக்கு இந்த விஷ பரீட்சை? இப்போ டாக்டர் ஒன்று பண்ணாரு, நீங்க பண்ணக்கூடாது. என்னன்னா அவர் இங்கேருந்து ஊதுங்கட்டு மூஞ்சி கிட்ட கொண்டு போயிட்டார். அது செய்யக்கூடாது. நம்ம கரெக்டாக நோட்டீஸ் பண்ணலாம். ஐ பவர் கரெக்டாக இருக்கு. கொஞ்சம் போதும் நல்லா ஊத்துங்க, ஊதுங்க அவ்வளோதான். உட்காந்துட்டு காலை நீட்டிட்டு you have to touch ஹெட் வந்து நீல டச் பண்ணும். அது அனாவசியம். முட்டியில தலைப்படம்னா தமிழ்நாட்டுல பாதி பேருக்கு படாதுங்க. சார் அப்ப அவங்க ஃபிட்டே இல்ல சார். ஆனா ரொம்ப கஷ்டம் இல்லையா மேம்? டம்ம வலிச்சிட்டு துண்டு தூங்குற மாதிரி ஈஸின்னு நினைச்சியா? கஷ்டம்டா. பண்ணுறது நல்லது, பட் பண்ணலைன்னா நீங்கள் டிசீஸ்ட்னா கிடையாது. தம்பி பச்சை சட்டை தம்பி வாங்க. கிளம்பிட வேண்டியதான். கூட்டத்துல பச்சை சட்டக்காரன் எஸ்கேப் ஆகுறான். போனா ரத்தம் கட்டிச்சான். ஐயே அப்பா அந்த தான் போயிட்டாப்லே. அந்த கால் அங்கேயே தொடுங்க. சூப்பர். ஐயோ, நான் ஒரு ஆர்த்தோபெடிஷியன். சமணம் போட்டு கீழே உட்கார முடிஞ்சுன்னா மசில்ஸ் அண்ட் ஜாயிண்ட் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். தொட நடுங்கும் உன் கால், உன் பேச்சு கேட்காம தடுமாறு. ஆக்சுவலா இப்ப நம்ம சமணம் போட்டு உட்கார்ந்தோம்னா கொஞ்ச நேரத்துல கால் மரத்து போகுதுல, அப்படி மரத்து போனா அது என்ன குறியீடு? குட் கொஸ்டின். ஒரு ஸ்மால் ஜியோகிராபிக்கல் மிஸ்டேக். உங்களுடைய பாடி ஃபேட் அது வந்து கரெக்டா இல்ல, ஜாஸ்தியா இருக்கும்போது உங்களுக்கு மரத்து போக ஆரம்பிக்கும். அடேங்கப்பா, இது வரையா? இப்போ நம்ம இங்க வருவோம். நிறைய பேர் நிறைய விதமான டயட்லாம் இருக்கிறீங்க. ஓகே, என் கேள்வி என்னன்னா, இது கஷ்டமான டயட் தான், ஆனாலும் நான் இருக்கேன். அது என்ன டயட்? ஏன் இதை உனக்கு சொல்லி ஆகணுமா? சொல்லுங்களேன். சரி சொல்லி தொலைறேன். எல்லா டாக்டர்ஸ்டையும் ஒரு ரெட் ஃபிளாக் கொடுத்துருக்கோம். அது எதுக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொன்னோம்னா, நீங்க ஃபாலோ பண்ற ஒரு டயட் தப்பானதாக அவங்க பட்டுச்சுன்னா அவங்க அந்த ரெட் ஃபிளாகை தூக்கி காட்டுவாங்க. டேய் என்னடா இப்படி வியாபாரம் பண்றீங்க? மல்டிபிள் நட்ஸை வந்து நைட்டு ஊற வச்சுட்டு காலையில அதை வந்து ஒரு ஸ்மூதி மாதிரி போட்டு குடிச்சிருவேன். அதுதான் பிரேக்ஃபாஸ்டே. ஆடியன்ஸ்க்கு புரியுற மாதிரி சொல்லுங்க முதலாளி. எக்ல வந்து அந்த ஒயிட் மட்டும் எடுத்துப்பேன். மிட் ஆஃப்டர்நூன் வந்துட்டு லைட்டா டீ குடிப்பேன். கொஞ்சம் டிகாசன் வேணுங்களா? டிகாசன் நைட்டுக்கு வந்து 1 or 2 தோசை ஆர் இட்லி, 1 or 2 இட்லி, அவ்வளவுதான். இது என்னன்னா, எனக்கு ஓகே வெயிட் லாஸ் பண்ணணும், பட் எனக்கு அது பத்தல, பசிக்குது. ஏமா இது ஒன்றும் பிரச்சனையே இல்லைன்னு நினைச்சேனா? ஓகே, ஒய் ரெட் ஃபிளாக்? இப்போ இவங்க ஜூஸா என்ன ஒரு லிக்விட் ஜூஸ் நீங்க எடுத்தாலுமே அது வந்து சீக்கிரமா சுலபமா டைஜஸ்ட் ஆயிடுது. ஓகே, இதே நீங்க வந்து ஒரு ரைஸோ ஒரு காயோ இல்ல ஒரு நான்வெஜ்ஜோ புரோட்டீனுக்கு ஏதாச்சும் ஒரு சோர்ஸ் எடுக்கிறீங்கன்னா என்ன ஆகும்னா ரொம்ப நேரம் வயித்துல இருக்கும். இல்லையே, அதெல்லாம் இல்லையே. இல்லையா? இருக்குடா. மஞ்சக்கருவில் வந்து நிறைய விட்டமின்ஸ் இருக்கு. ஃபேட் சால்பிள் விட்டமின்ஸ், அதில் விட்டமின் டி, விட்டமின் கே, இதெல்லாம் வந்து மஞ்சக்கருவில் தான் இருக்கு. ஸோ ஒரு முட்டையாச்சு முழுசாக சாப்பிடணும். வெறும் புரோட்டீன் மட்டும் இல்லை, இதுலேயும் ஈக்குவல் புரோட்டீன் தான் இருக்கு மஞ்சக்கருவிலையும். If I'm not wrong, scientifically. ஃபேட்டுன்னு சொல்கிறோம்ல, ஃபேட்டின் எல்லா ஃபேட்டும் கெட்டது கிடையாது சார். ஸோ எக் யோக் இஸ் ஒன் ஆஃப் த குட் ஃபேட். அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். ஆனால் யாருக்கு அட்வைஸ் பண்ணுறோன்றது முக்கியம். இப்போ வந்து ஹார்ட் ரிஸ்க் ஆல்ரெடி இருக்கிறவங்க, குண்டா இருக்காங்க, டயபெட்டிஸ் இருக்கு, பிபி இருக்குது, இவங்களுக்கு வந்து எக் யோக் நாங்கள் பெரும்பாலும் அவாய்ட் பண்ண சொல்லுவோம். கரெக்டா பேசுறான்டா அவன். நான் கூட சரியா நல்லா பேசுறான்டா. மந்த்லி 2 times சார். நைட்டு 7 மணிக்கு சாப்பிட்டேன்னா அடுத்த நாள் நைட்டு 7 மணிக்கு தான் சாப்பிடுவேன் சார். நான் அறிவு இருக்கா உனக்கு? என்ன காரியம் செஞ்சிருக்க? வாட்டர் கூட குடிக்க மாட்டேன் சார். தண்ணி கூட குடிக்க மாட்டேன் சார். மாசத்துல எத்தனை நாள் இது? 15 days வருதுங்க சார். ஏன் எதுக்காக ஏன் இப்படி செஞ்ச? ஒன்ஸ் இன் 15 days 24 hours தண்ணி கூட குடிக்காத ஒரு டயட். இதுக்கு ரெட் ஃபிளாக் இருக்கா? வெறும் ரெட் ஃபிளாக் தான் இருக்கு. Hey, everybody.
ஸோ தண்ணி கூட குடிக்காத இருக்கிறது ரொம்ப பெரிய தப்புங்க. இன்னும் நிறைய பேர் இது தப்புனே தெரியாம அந்த தப்பு பண்ணிட்டு இருக்கானுங்க. அதுதான் சரின்னு நினைச்சிட்டு இருக்கானுங்க. அவர் டயபெட்டிக்காக இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கண்டினியூஸாக தண்ணி கூட குடிக்காமல் ஃபாஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா சுகர் லெவல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ரேஞ்சில் இருக்குன்னு தெரியாது. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டிங் பண்ணுற அன்றைக்கி ஒரு மெடிசன்ஸ் எடுத்தார் வித்தவுட் ஃபுட் வித்தவுட் இன்டேக் அப்படின்னா ரிஸ்க் ஆஃப் ஹைப்போகிளைசிமியா சக்கரை அளவு வந்து ரொம்ப கம்மியாகி அவர் மயக்க நிலைக்கு போகிறதுக்கான சான்சஸ் ரொம்பவே ஜாஸ்தி. ஐயோ தெரியாம பண்ணிட்டேன், ஒரு அற்புதத்தை நினைச்சு மன்னிச்சிருங்களேன். மூளை செயல்படுறதுக்கும் இதயம் செயல்படுறதுக்கும் மொத்த பாடி செயல்படுறதுக்கும் முக்கியமானது வந்து பார்த்தீங்கன்னா குளுக்கோஸ் தான். இவங்க ஃபாஸ்டிங்கில் இருந்து மாத்திரை போட்டு மருந்து சாப்பிட்டுட்டு ரொம்ப நார்மல் லெவலுக்கு கீழே குறைஞ்சிருச்சுன்னா தட் இஸ் லைஃப் த்ரெட்டனிங் ஃபார் ஹிம். என்னடா சொல்ற? சுகர் வந்து அதிகமாக இருந்தால் கூட காப்பாற்றிடலாம். சுகர் கம்மி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்ஸ் அதில் பிரெயின் டேமேஜ் ஆயிடுச்சுன்னா இட் பிகம்ஸ் அ பெர்மனன்ட் பிரெயின் டேமேஜ். நினைச்சால நெஞ்சு பதறது. சரி நாம போயிடலாம். அதிலிருந்து திருப்பி மீளவே முடியாது. அந்த டேமேஜை வந்து காப்பாற்றவே முடியாது. நீங்கள் அதுக்கப்புறமா நீங்கள் ஹாஸ்பிட்டல் வந்தாலும் ஒன்ஸ் அ பெர்மனன்ட் டேமேஜ்னு டிடெக்ட் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நார்மல் லைஃப்க்கு வரவே முடியாது. அதுதான் இதில் இருக்க முதல் டேஞ்சர். எனக்கு என்ன, நீ ரத்தம் கக்கி தான் சாக போற? ரத்தம் கக்கியா? என்னடா ரொம்ப பயமுறுத்துறீங்க. நம்ம வந்து ஃபாஸ்டிங் எஸ்பெஷலி டயபெட்டிக் பேஷண்ட்ஸை நாங்கள் சொல்லவே மாட்டோம். பட் ஆனால் உங்க இது கொஞ்சம் ரிஸ்க்குங்கிறாங்க, கொஞ்சம் இல்லை ரொம்பவே ரிஸ்க்குங்கிறாங்க. நீங்க பார்த்துக்கணும். திருந்துங்கடா டேய். ஐயா இவ்வளவு நாளா மூடி கிடந்த அறிவு கண்ணே நீங்க திறந்துட்டீங்கயா. 16 hours ஃபாஸ்டிங், 8 hours மட்டும் சாப்பிடுவேன். 10 o'clock வந்து ஃபர்ஸ்ட் மீல் எடுத்துப்பேன். 6 o'clock குள்ள லாஸ்ட் மீல் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் 16 hours ஃபாஸ்டிங் இருப்பேன். கொடூரமான விஷயத்தை கூட சொல்லிக்கிட்டு இருக்க. இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் பண்ணுறவங்களுக்கு நிறைய கேஸ்ட்ரைட்டிஸ், கேஸ்ட்ரோஈசோஃபேஜியல் ரிஃப்ளக்ஸ் டிசீஸ், ஆசிட் ரிஃப்ளக்ஸ், நெஞ்சு எரிச்சல், ஐபிஎஸ் அந்த மாதிரி சிம்டம்ஸ் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அப்படியா? நீங்கள் ஏதாவது ஒரு சேனல் பார்த்துட்டு இல்லை இன்ஃப்ளூயன்சர் பார்த்துட்டு இந்த மாதிரி அவங்க சாப்பிட்றாங்க, பிளாக் காஃபியில் ஃபாஸ்டிங் பிரேக் பண்ணுறாங்க, அந்த மாதிரிலாம் சொன்னால் நீங்கள் அதை அப்படியே நீங்கள் ரியல் டைம் சினாரியோவில் உங்களோட பாடிக்கு அப்ளை பண்ணிங்கன்னா பின்னாடி வந்து நீங்கள் அந்த ஃபாஸ்டிங் விடும்போது உங்களுக்கு நிறைய கேஸ்ட்ரோஇன்டெஸ்டைனல் இஷ்யூஸ் வரலாம். புரியுதா? அதை நாங்க பாத்துக்கிறோம், நீங்க போங்க. ஸோ இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் ஜென்ரலைஸ் பண்ணக்கூடாது, பண்ணவும் முடியாது. ஓஹோ ஆமா. ஒரு 5 years ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். பேலன்ஸ்டு டயட், ஜிம், ஒர்க் அவுட் எல்லாமே ட்ரை பண்ணியுமே வெயிட் லாஸ் ஆகலை. பட் இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. லைக் அந்த டைஜஷன், அந்த டைஜஸ்டிவ் ட்ராக் வந்து கொஞ்சம் ரெஸ்ட் கொடுக்குறப்ப எனக்கு பெட்டர் ரிசல்ட்ஸ் இருக்க மாதிரி இருக்குது. உடல் எடை குறைகிறதுங்கிறாங்க. Prolonged period of fasting can actually and irregular diets can precipitate gallbladder stones. பொதுவா தானயா சொன்னேன். பொதுவா சொல்றது பொது இடத்துல ஏன் சொல்ற? இது எவ்வளவு மாசமா இந்த டயட் ஃபாலோ பண்றீங்க? சார் ஒரு 6 to 8 months. எவ்வளவு வெயிட் லாஸ் ஆயிருக்கு? 10 kgs. 65லேருந்து 55 வந்தேன் சார். நம்புறது மாதிரி இல்லையே. ப்ரூவ் பண்ணா நம்புவியா? இப்போ ஆவரேஜா இது ஓவர் வெயிட் ஒன்றும் இல்லை இல்லையா? அப்புறம் 10 கிலோ வரைக்கும் குறைக்க ட்ரை பண்றீங்க? டேய் கேக்குறான்ல சொல்றா. லைக் ஃபேஸ் ஃபேட் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. எனக்கே கொஞ்சம் கான்ஃபிடென்ஸ் இல்லை. அதுக்காக தான் நான் மெயினாக பண்ணேன். லூசு மாதிரி பேசாதடா. அதாவது ஓரளவுக்கு பொருத்தமான உடல் எடையில் இருக்கிற நீங்கள் 10 கிலோ வரைக்கும் குறைக்கணும்னு நினைச்சதுக்கு என்ன ரீசன்ங்கிறது தான் என் கேள்வி. அப்படி கேளுங்க. இப்ப கேட்டீங்களே நியாயமான கேள்வி. ஷாப்பிங் போகிறேன், எனக்கு ஷாப்பிங் போக பிடிக்கும். இப்போ ட்ரையல் ரூமில் போனாலே சில ட்ரெஸ்ஸஸ் பிடிச்சதுனாலும் அது போட்டாலுமே நான் ரொம்ப சப்பியாக தெரிஞ்சேன். நான் படுற கஷ்டம் எனக்கு தான்டா தெரியும். அழகாக இருக்கணும்னு தான் சார். அழகா இருக்கணும்னு பைத்தியமாடா. பச்சை பைத்தியம். கொஞ்சம் அழகா இருக்கணும் அல்லது நல்லா ஃபிட்டான உடைகள் போட்டுக்கிறதுக்கு எனக்கு வந்து கொஞ்சம் உடம்பு குறைக்கிறேன் அப்படின்னு. நான் கேட்குற ஒரு விவசாயம் இல்லை உங்களுக்குலாம். 0 சைஸ் லவ் ஹேண்டில் இதெல்லாம் சொல்லுவாங்க சார். லவ் ஹேண்டில்னா என்ன? எனக்கு அது புரியல. அந்த இடத்துல ஒரு சைடு தொப்பை. அப்படின்னா இந்த இடத்துல சதை இல்லாம இருக்கணுமா? அங்க சதை இருந்தா லவ் ஹேண்டிலா? ஏட்டா சொல்லும் உதவியா இழிக்கிற. ஸோ இதெல்லாம் வந்துட்டு இட் இஸ் இன்ஃப்ளூயன்சிங் தெம். ஸோ எப்படி ஆயிடுச்சுன்னா இதெல்லாம் இருந்தால் தான் நான் ஒரு அழகு, இதெல்லாம் இருந்தால் தான் ஐ எம் லுக்கிங் பியூட்டிஃபுல்னு இவங்க இந்த மாதிரி தவறான விஷயங்களில் போகிறாங்க. கொண்ட மாமா நீ சொல்லு நான் செஞ்சது தப்பா? சிங்க மாமா நீ சொல்லு நான் செஞ்சது தப்பா? அங்கிள் நீங்க சொல்லுங்க நான் செஞ்சது தப்பா? இவங்களுக்கு ஒரு அசிடிட்டி, ஒரு புண்ணு, ஒரு அசிடிட்டி ரிஃப்ளெக்ஸ், நெஞ்செரிச்சல்னு கஷ்டப்பட்டா எவ்வளவு ரிஸ்க் சார் அது? அதெல்லாம் சொல்லக்கூடாது. அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஏன் சொல்றடி? அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. வா. இவங்க வந்து தேர் பிளெஸ்ட், அவங்க ரொம்ப பிளெஸ்ட். ஏன்னா என்னோட ஜீனு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் வந்து வெயிட்டாக இருக்கிற ஜீன் தான். ஆனால் அவங்க ஜீனு அவங்க ஹைட்டு வெயிட்டுக்கு 65 கிலோன்றது வந்து ரொம்ப கொடுத்து வச்சவங்க. அவங்க கொடுத்து வச்சவன்டா நீ, கொடுத்து வச்சவன்டா. ஆனால் அவங்க அதையும் வருத்தி நான் 50க்கு தான் போவேன், அந்த ஸ்லிம் ஃபிட் எனக்கு வேணும் அப்படின்னு அவங்க வருத்துறதுன்றது வந்துட்டு என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து அந்த ஏதோ ஒரு சோஷியல் மீடியா ஏதோ ஒரு இன்ஃப்ளூயன்ஸ்க்கு பின்னாடி இதுதான் ஸ்டாண்டர்டுன்னு நினச்சி நம்ம பின்னாடி போகிறோம். அது அவசியம் இல்லைன்னு நான் பார்க்குறேன். கரெக்டாக சொன்னீங்க. தேங்க்ஸ் அலாட். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் கோபிநாத்தின் நெஞ்சார்ந்த நன்றிகள். நன்றி, வணக்கம். எல்லாரும் சரிங்க. எதுக்கே சிரிப்பு சொன்ன? சுபம் சீரியல் முடிஞ்சு போச்சு. சுபம் அப்பனே சூரிய பகவானே, கவர்மெண்ட் வேலை கிடைக்கிற வரைக்கும் இந்த செல்போன் வியாபாரத்தை பண்ணி பகுத்த கழுவலாம் இருக்கான். இந்த நடமாடும் வியாபாரத்தை கூடயே நடந்து வந்து நீயும் உதவணும் பா கடவுளே.